இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் நன்னி நிலத்தில் பிறந்தாருங்க. அங்கேயே பள்ளி படிப்பையெல்லாம் முடிச்சாரு. அதன் பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டையில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராகவும் வேலையில் சேர்கிறார். அதன் பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய கணக்கு அலுவலகத்தில் பயிற்சி எழுத்தராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சூர் நாடகத்தில் இணைந்து நாடகம் போடுறாருங்க. அப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீகாந்த், பாலச்சந்தர் அவர்களுடைய நாடகத்தில் நடிக்கிறாங்க. ஒரு முறை அந்த நாடகத்தை பார்க்க வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இவருடைய வசனம் நல்லா இருக்க அப்படின்ட்டு சொல்லி தன்னுடைய படமான தெய்வத்தாய் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்துக்கு வசனம் எழுத பாலச்சந்தர் அவர்களை அழைக்கிறார்கள். பாலச்சந்தர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்திற்கு வசனத்தை எழுதுகிறார். அதனை தொடர்ந்து பாலச்சந்தர் அவர்கள் சினிமாவில் தன்னை வளர்த்து கொண்டு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்றெல்லாம் எழுதி அப்படி இல்லை என்றாலும் ஒரு படத்தை எப்படி இயக்குவது அப்படிங்கிறத முழுமையாக கற்றுக்கொண்டு தமிழகத்தின் தவிர்க்க முடியாத பல படங்களை கொடுத்து தவிர்க்க முடியாத இயக்குனர் என்ற இடத்திலும் வந்து நிற்கின்றார். பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் என்ற 2 பெரிய நட்சத்திரங்களை தமிழ் திரை உலகுக்கு கொடுத்தவர். பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த படங்கள் அத்தனையும் முத்துக்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் மாற்றமில்லை.